மெல்ல திறந்தது மனக்கதவு. காதல் கதையின் சுவாரஸ்யமான இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். மாதவனும் மாலதியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள போகும் கடைசி நிமிடங்கள் நமக்கு மகிழ்ச்சி தானே. நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், கதையை விரும்புகிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் யாரையுமே அப்படி வற்புறுத்தவே மாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் விரும்புகிற திகில், மர்மம், காதல், சரித்திர நாவல் அப்படின்னு அனைத்தும் கண்டு மகிழலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தன் வீட்டுக்கு வந்த உஷா காரை தோட்டத்தில் ஒரு பக்கமாக நிறுத்தினாள். ஆனால் அதிலிருந்து இறங்காமல் அந்த காரிலேயே இருட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். இத்தனை நாட்களும் அவள் இருட்டில்தான் இருந்திருக்கிறாள். இன்று வெளிச்சத்துக்கு வர நேர்ந்து விட்டது. ஆனால் இருட்டே அவளுக்கு நிம்மதி அளித்தது போல் இருந்தது. அந்த நினைவிலேயே அவள் தோட்டத்து இருளை விட்டு நகர மனம் இல்லாமல் தங்கள் பங்களாவில் தெரிந்த வெளிச்சத்தை வெறித்து பார்த்த வண்ணம் காரிலேயே உட்கார்ந்திருந்தாள். அவள் தந்தை வரவேற்பறையில் இருப்பதாக தெரிந்தது. பாவம் அப்பா, அவளுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றி வைக்கவில்லை என்று இத்தனை நாட்களாக அனாவசியமாக கோபம் கொண்டிருந்தாள். இவள் கார் வந்ததையிருந்து டிரைவர் ஓடி வந்து காரின் அருகில் நின்றான். உஷா இறங்கி காரின் சாவியை அவனிடம் கொடுத்துவிட்டு போர்ட்டிகோவை நோக்கி நடந்தாள். ஃபோனை வைத்துவிட்டு திரும்பிய சுந்தரம் உஷா சோஃபாவை பிடித்து கொண்டு வாடிய முகத்துடன் நின்று கொண்டிருப்பதை கண்டார். என்னம்மா உஷா என்று கனிவுடன் கேட்டார். அவள் பதிலுக்கு எந்த பிடிகையும் இல்லாமல், அப்பா, நான் பாஸ்கரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், சிறிதும் உணர்ச்சியே இல்லாத குரலில் சொன்னாள். அவளிடமிருந்து இவ்விதமான பதில்தான் வர வேண்டும் என்று அவர் விரும்பினாலும் அத்தகைய பதிலை அவள் ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லுவாள் என்று எதிர்பாராத அவர், என்னம்மா உண்மையாவா சொல்கிற? இந்த மாதிரி விஷயத்தில் போய் சொல்ல முடியுமாப்பா? பாஸ்கர் வீட்டிலே தான் இருக்கான், நீயே அவனுக்கு ஃபோன் பண்ணி உன்னுடைய சம்மதத்தை அவன்கிட்ட சொல்லிட. சுந்தரம் ஆர்வத்துடன் ஃபோன் அருகில் சென்றார். வேண்டாம்ப்பா, நீங்களே அவர்கிட்ட சொல்லிடுங்க என்று கூறிய உஷா மாடியில் உள்ள தன் அறைக்கு சென்று விட்டாள். அந்த பாஸ்கர் பிரபல நடிகை அமலாதேவியுடன் பகிரங்கமாக சுற்றுவது ஊரறிந்த ரகசியம். ஆனால் அப்பாவுக்கு அவர் தொழில் வளர்ச்சி தான் முக்கியம். மனம் துணிந்துதான் உஷா இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாள். உஷாவின் திருமண விஷயம் பற்றி கேள்விப்பட்ட மாலதி அதிர்ச்சி அடைந்தாள். உஷாவை எப்படியாவது கேட்டு இந்த திருமணத்தை நிறுத்தச் சொல்ல வேண்டும் என்று மனதில் உறுதி கொண்டாள். மாலதி உஷாவின் வீட்டுக்கு வரும்போது உஷா தன் தந்தையின் காரியாலய மேனேஜருக்கு அருகில் நின்று கல்யாணத்துக்கு அழைக்கப்பட வேண்டியவர்களின் பட்டியலை பார்த்து கொண்டிருந்தாள். மாலதியை கண்டதும் அந்த மேனேஜரிடம் திருப்பி கொடுத்துவிட்டு, இந்த லிஸ்ட்டை எதுக்கும் அப்பா கிட்ட காமிச்சிருங்க, எனக்கு தெரிஞ்சவரை இதில் யாரும் விட்டு போனதா தெரியல என்று கூறி மாலதியையும் அழைத்து கொண்டு மாடியில் உள்ள தன் அறைக்கு சென்றாள். பாதி படிகளில் ஏறியவள் நின்று திரும்பி மேனேஜரிடம், மேனேஜர் சார், நானும் மாலதியும் மாடியில் இருக்கோம், இனிமேல் யார் நேரில் வந்தாலும் சரி, ஃபோனில் பேசினாலும் சரி, நான் இல்லை, வெளியே போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுங்க. தன் அறைக்குள் நுழைந்த உஷா, அப்பப்பா, இந்த கல்யாணம் நிச்சயம் ஆனாலும் ஆச்சு, பாராட்ட நேரில் வர்றவங்களும் ஃபோனில் பேசுகிறவங்களுமா தொல்லை தாங்க முடியலை என்று கூறினாள். அடுத்த நிமிஷமே மாலதியை ஏற இறங்க பார்த்துவிட்டு ஒரு மாதிரியாக சிரித்தாள். ஒருவேளை நீ கூட என்னை பாராட்ட தான் வந்திருக்கியா என்றாள். முடிஞ்சா உன்னை கொலை செய்யணும்னு தான் இங்கே வந்திருக்கேன், இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு தான் வந்திருக்கேன் என்று கோபத்துடன் கூறினாள் மாலதி. உனக்கு ஏன் இந்த கல்யாணம் நடக்கிறதுல அவ்வளோ வெறுப்பு? அன்னைக்கு நீ என்கிட்ட பேசும்போது இந்த முடிவுக்கு வராது, நீ கடைசியில் இந்த கல்யாணத்துக்கு ஏன் சம்மதிச்ச? அதுவும் பாஸ்கரோட விஷயம்லாம் தெரிஞ்சு. அது என்னுடைய சொந்த விஷயம் என்று முகத்தை திருப்பி கொண்டு பதில் சொன்னாள் உஷா. மாலதி எழுந்து சென்று அவள் முகத்தை தன் 2 கரங்களாலும் நிமிர்த்தி கண்கொட்டாமல் பார்த்து, மறுபடியும் என் முகத்தை பார்த்து சொல்லு, இது உன்னோட சொந்த விஷயம். மாலதி, ஒரு வழியாக முடிவுக்கு வந்துட்டேன், தயவு செய்து மீண்டும் மீண்டும் என்னை குழப்பாத. உன் சொந்த விஷயத்தில் நான் பிரவேசிக்க உரிமை இல்லைன்னா மட்டும் நீ எனக்காக போய் ஏன் அவரை சந்திச்ச? எப்படி அது உனக்கு தெரியும் என்று உஷா அதிர்ச்சியுடன் கேட்டாள். சொல்லு மாலதி, மாதவன் உன்னை சந்திச்சாரா? பரபரப்புடன் கேட்டாள் உஷா. இல்லை, அந்த வீட்டிலேருந்து கையெழுத்து போடாமல் ஒரு மொட்டை கடிதாசி வந்துச்சு. உஷா நடுங்கும் குரலில் கேட்டால், அதில் என்ன எழுத்திருந்துச்சு? நீங்கள் 2 பேருமா உன் கார்லேயே சிரிப்பும் கும்பாளமா தினம் ஊர் சுற்றுறீங்களாம். அட பாவி, இப்போ புரிஞ்சிருக்கும் அதை யார் எழுதினாங்கன்னு என்று மாலதி சொன்னாள். இன்று அவள் வந்திருப்பதே அதற்காகத்தானோ என்று குழம்பிய உஷா, மாலதி, இதை முரளி தான் எழுதியிருக்கணும், நீ அதை நம்புறியா? சி பைத்தியம், என்னை அவ்வளவு கேவலமாவா நினச்சிட்டேன்? என்ன நீ அலட்சியமாக பேசியிருக்கேட்டா நான் இந்த கடித விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லியே இருக்க மாட்டேன்.
மாலதி, தற்செயலாக லைப்ரரியில் பார்த்தேன். அவருக்கு திருவல்லிக்கேணி வர ஒரு லிஃப்ட் கொடுத்தனே தவிர நீ நினைக்கிறது மாதிரி நான் உனக்காக அவரை சந்திக்கலை. அந்த சமயத்தில் வாசலில் முரளி நின்றுட்டு இருந்தான். அவர் என் காரில் வந்து இறங்குனதை பார்த்துட்டு அந்த அயோக்கியந்தான் இந்த மாதிரி எழுதியிருக்கான். உஷா, உண்மையில் நான் அந்த கடிதத்துக்கு துளி கூட மதிப்பு வைக்க போகிறதே இல்லை. ஆனால் மதிப்பு வைக்கக்கூடியவருக்கு இந்த கடிதத்தை அனுப்பிவிடலாம் என்று இருக்கிறேன். உஷாவுக்கு புரியவில்லை. நீ என்ன சொல்கிற? மாலதி மிரட்டும் குரலில் சொன்னாள். நீயா இந்த கல்யாணத்தை நிறுத்த போறியா, இல்லை 2ல் 1 உடனே பதில் சொல்லு. எப்படி நிறுத்த சொல்கிற மாலதி? பாஸ்கரையே போய் நேரில் பார்த்து எங்கேயாவது ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்கிறியா என்று கிண்டல் துணைக்க கேட்டாள். உஷா என்று மாலதி ஆத்திரத்துடன் கத்தினாள். என்னை பரிகாசம் பண்ணதெல்லாம் போதும். எனக்கு வந்திருக்கும் கடிதத்தை பாஸ்கருக்கு அனுப்பிவிட்டேன்னா இந்த கல்யாணத்தானா நின்று போயிடும். உஷா திகிலுடன் எழுந்தாள். மாலதி, இது உனக்கே நியாயமாக தெரியுதா என்றாள் வேதனையுடன். இந்த கல்யாணம் நடக்கிறது மட்டும் உனக்கு நியாயமாக தெரியுதா? உஷா சிரித்தாள். மாலதி, அப்படின்னா நீ சொன்னபடியே செய். என்னால் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. மேலும் பாஸ்கர் மட்டும் இந்த கடிதத்தை ஒரு பொருட்டாக மதிப்பார் அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? ஏன் மதிக்க மாட்டார்? தான் எப்படி இருந்தாலும் தனக்கு வரப்போகிற கௌரவமான பேருடன் வரணும்னு ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க தானே. நினச்சா தானே தனக்கு வரவ எப்படி இருந்தாலும் தன்னுடைய எதிர்காலம் பிரகாசிக்கிறதுக்கும் தான் உல்லாசமாக வாழ்கிறதுக்கும் தடையில்லாமல் இருந்தால் போதும்னு அவர் நினச்சா. மாலதி கூறிய தொனியிலேயே தானும் கூறினாள். இவ்வளோ தூரம் அவரை பற்றி தெரிந்தும் நீ ஏன் அவரை ஏற்றுக்கிற? அவரை பற்றி இவ்வளோதான் நான் தெரியும், இன்னமும் கூட தெரியும் மாலதி. என்னை அவர் சந்தித்து பேச வந்தபோது தன் பாக்கெட்டில் தூக்க மாத்திரை பாட்டிலுடன் வந்தார். எதுக்கு தெரியுமா? தனக்கு சாதகமான பதில் தராவிட்டால் தாம் தற்கொலைக்கும் துணிந்து விட்டதாக நான் நினைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நாடகம் ஆடினார். அப்படியானால் உஷா அந்த நாடகத்தை நம்பிவிட்டதாகவும் நீயும் இந்த கல்யாணத்தின் மூலம் நடிக்கிறாயா? இல்லை மாலதி, நான் பாஸ்கரை வெறுப்போ எதுவுமே இல்லாத நிலையில தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அவருடைய செய்கைக்கோ பேச்சுக்கோ எந்த விதமான மதிப்பும் நான் கொடுக்க போகிறதில்ல. பின்ன நடக்க போகிற இந்த கல்யாணத்துக்கு அர்த்தம் என்ன? மாலதி, நான் என் காதல் விஷயமாக ஏமாற்றப்பட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது தவறு. நானே தான் ஏமாந்துட்டேன். அதை சமீபத்தில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் தொடர்ந்து வாழ்க்கையிலும் ஏமாற முடிவு பண்ணிட்டியா? வேறு வழி இல்லை மாலதி. அப்படின்னா இது அந்த பழைய காதல் தோல்வியின் விளைவு தானா? உஷா அவசரமாக சொன்னாள். மாலதி, இனிமேல் அதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம். அது என்னுடைய தவறுனால ஏற்பட்டது. அதுக்கு யாரும் பொறுப்பு கிடையாது. இல்லை, நீ விரும்பிய மனிதர் தான் இதுக்கு பொறுப்புங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். உன் காதலை ஏற்றுக்கொண்டவர் உண்மையிலே பொறுப்புள்ளவராக இருந்தால் யாரோ தனக்கு சம்பந்தப்படாதவர்கள் மறுத்ததை வைத்துக்கொண்டு தன்னுடைய காதலை காற்றுடன் பறக்க விட்டிருக்க மாட்டார். ஐயோ, இவ என்ன இதோடு விடமாட்டா போல் இருக்கே என்று ஒரு வகை எரிச்சல் கொண்ட உஷா வெறுப்புடன் சொன்னாள். ஐயோ மாலதி, நான் விரும்பியவர் யார் என்று தெரிந்தால் இப்படியெல்லாம் பேசி என்னை நீ வதைக்க மாட்டாய். அவர் எனக்கு தெரிந்தவரா என்று வியப்புடன் மாலதி கேட்டதும் ஆமாம் என்ற பாவனையில் தலையசைத்தாள் உஷா. தன் மன வலிமையை எல்லாம் ஒருங்கே திரட்டிக்கொண்டு மாதவனை தான் நேசித்ததை அவளிடம் கூறிவிட கருதினாள். உஷா அதை கூற விரும்பியதற்கு காரணம் உண்டு. பாஸ்கரை தான் மனம் புரிந்து கொண்ட பின் மாதவன் நேரில் மாலதியை சந்தித்து தன் உண்மை மனநிலையை கூறினாள். அவள் மன கலக்கம் தீருவாள் என்ற ஒரு நம்பிக்கை. இனிமேல் உஷா அதை ரகசியமாக போற்றி காப்பதில்லை. என்ன பலன் இருக்கிறது? கண்ணை மூடிக்கொண்டு வாழ்க்கை பாழாகிவிட்டதாக நினைத்திருக்கிறாள். இவள் கண்ணை திறந்து கொண்டே இருந்தும் அறிவு கண்ணை மூடியதன் பலனை அனுபவிக்கிறாள். அதோட பாஸ்கரோட நிகழப்போகும் தன்னுடைய இந்த கல்யாணம் நடக்கணும்னா மாலதி அவள் மிரட்டியது மாதிரி முரளியின் கடிதத்தை பாஸ்கருக்கு அனுப்பாமல் இருக்க வேண்டும். அதற்கு அதிர்ச்சி வைத்தியமாக இதை சொன்னால்தான் மாலதியை சமாளிக்க முடியும். அவளுக்கும் அந்த கடித விஷயமாக பாஸ்கரிடம் எதுவும் பயம் இல்லைதான். மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம். ஆனால் திருடன் கனமில்லை என்று நம்ப வேண்டுமே. அவன் திருடன் என்ற முறையில் சந்தேகம் தவிர வேறு எதுவும் தோன்றாதே. யாரு சொல்ல உஷா? கதையில் வர்ற சஸ்பென்ஸ் மாதிரி வளர்த்துக்கிட்டே போறியே என்று மாலதி பரிகாசமும் ஆவலுமாக கேட்டாள். இதை இவள் எந்த முறையில் வரவேற்பாளோ என்று ஒரு நிமிஷம் தயங்கிய அவள் மாலதியை நிமிர்ந்து பார்த்தாள். அடுத்த நிமிஷமே துணிந்து சொன்னாள், நான் மணக்க விரும்பியது மாதவனைத்தான். அவருக்காக எப்போதோ வந்த பெண்ணை நினைத்து குழப்புகிறாயே, அந்த பெண் நானே தான். உஷா என்று அதிர்ச்சியுடன் அலறிய மாலதி அவள் அருகில் வர முயன்று ஒரு அடி எடுத்து வைத்தாள். திடீரென்று உஷா 1, 2, 3 என்று பல தோற்றங்களில் அவள் பார்வைக்கு காணப்பட்டாள். அருகில் உள்ள மேஜையை தடுமாற்றத்துடன் பிடித்து கொண்டாள்.
அதற்குள் உஷா அவள் முகமாறுதலை கவனித்துவிட்டு மாலதி மாலதி என்று பதறிக்கொண்டு ஓடி ஒரே எட்டில் அவள் அருகில் வந்தாள். அதே சமயம் நினைவு இழந்த மாலதி உஷாவின் கரங்களில் அப்படியே சாய்ந்து விட்டாள். உஷா பயந்து விட்டாள். அவள் இந்த மாதிரி மயங்கி விழும் அளவுக்கு அதிர்ச்சி அடைவாள் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. மெல்ல அவளை அருகில் உள்ள தன் கட்டிலில் படுக்க வைத்தாள். அந்த அறையிலேயே கண்ணாடி ஜாடியில் வைத்திருந்த குடித்தண்ணீரை எடுத்து அவள் முகத்தில் அடித்தாள். சில நிமிஷங்களில் மாலதி கண்களை திறந்து பார்த்துவிட்டு மூடினாள். உஷாவுக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. மாலதிக்கு மயக்கம் தெளிந்து விட்டது. ஆனாலும் மூடிய கண்களை திறக்காமலே தனக்குள் யோசித்தாள். தனக்கு திடீர்னு மயக்கம் ஏன் வந்துச்சு? உஷா ஏதோ சொன்னா. ஆமாம், மாதவனை அவள் விரும்பியதான் சொன்னா. உஷா இவ்வளவு நெருங்கிய தோழியாக இருந்தும் தன்னிடம் ஏன் அதை கூறாமல் மறைத்தாள்? ஆரம்பத்திலிருந்து அவள்தான் அதை புரிந்து கொள்ள தவறிவிட்டாள். மாதவனுக்காக இவளிடம் அவள் எவ்வளவோ தடவை பரிந்து பேசியிருக்கிறாள். அது மட்டுமா, ஒரு தடவை வீட்டு வாசலில் மாதவனை காரில் கொண்டு வந்து விட்டுவிட்டு இவளை பார்க்காமலே சென்றிருக்கிறாள். சினிமாவுக்கு இவள் மற்ற தோழிகளுடன் சென்றிருந்த வேளையில் அவன் இவள் வீட்டுக்கு சென்றதாக பின்னால் தெரிந்தது. சக தோழிகளோடு இவள் அவனை பரிகாசம் செய்து கொண்டிருக்க அவன் உஷாவை அடிக்கடி சந்தித்து கொண்டுதான் இருந்திருக்கிறான். இவள் தான் ஏமாந்திருக்கிறாள். அம்மா என்று கூறியதன் பொருளும் இப்போது புரிகிறது. மாதவன் இந்த உஷாவை மணந்திருந்தால் எவ்வளவோ மேன்மையுடன் இருந்திருக்கலாம். அம்மா கூறியது போல அவள் அப்பா உறவு என்ற பெயரில் வளைத்து கட்டி அவனுடைய சுதந்திர பாதையை அடைத்து விட்டார். அவள் தன் பங்குக்கு அவனது வாழ்க்கையே நரகமாக்கிவிட்டாள். அதை மட்டுமா செய்தாள்? எந்த உஷாவிடமிருந்து பிரிக்கப்பட்டாளோ அந்த உஷா மூலமாகவே பணம் அனுப்புவதாக திமிருடன் கூறினாளே. அந்த சமயத்தில் அவன் மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அவன் எப்படி அந்த ஏற்பாட்டுக்கு சம்மதித்திருக்க முடியும்? அதனால்தான் முதல் இரவு அன்று தான் ஓடாததற்கு காரணம் சொல்ல முடியாது என்று மறுத்திருப்பானோ? அதனால் மாதவன் பாதிக்கப்பட்டது இருக்கட்டும், இந்த உஷா பாஸ்கரை மனம் செய்து கொள்ளும் அளவுக்கு அது கொண்டு வந்து விட்டதே. இந்த உஷாவும் ஒரு பைத்தியம்தான். இல்லாவிட்டால் நெருங்கிய சிநேகிதியான தன்னிடம் ஒரு வார்த்தை அதை பற்றி கூறாமல் தன் தந்தை மூலமாக இவளது அப்பாவிடம் பேசியிருக்கிறாளே. அவள் மட்டுமன்று ஒரு வார்த்தை மாலதியிடம் சொல்லியிருந்தால் கட்டாயம் அவர்கள் இருவருக்கும் எப்பாடுபட்டாவது திருமணத்தை முடித்திருப்பாள். மாலதிக்கு மாதவனுடைய ஃபோட்டோ மர்மமும் இப்போது புரிந்துவிட்டது. உஷா முதலில் மாதவனின் ஃபோட்டோவை பிரிண்ட் செய்து வைத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் மாதவனுக்கு மாலதியுடன் திருமணமான பிறகு அந்த ஃபோட்டோவை தான் வைத்துக்கொள்ள விரும்பாமல் ரகசியமாக மாலதியின் நோட்டில் வைத்திருக்கிறாள். ஆரம்பத்திலிருந்து அவள் எதைத்தான் கவனித்து பார்த்தாள்? மாதவன் கூறியது போல தன்னை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கொண்டு தன்னையே நினைத்து கொண்டிருந்திருக்கிறாள். இவ்வளவு தூரம் ஆன பிறகு அந்த வட்டம் அழிந்தால் என்ன, அழியாவிட்டால் தான் என்ன? இப்போது பாஸ்கரை மணந்து கொள்ளாதே என்று உஷாவுக்கு யோசனை கூற இவள் யார்? இவள் குடும்பமே உஷாவை இந்த நிலைக்கு விரட்டி விட்ட பிறகு அவளை பற்றி மிகவும் அக்கறை போல பேசுவதில் என்ன பயன் இருக்கிறது? மாலதி எழுந்து உட்கார்ந்து அருகில் இருந்த உஷாவின் கழுத்தை தன் கரங்களினால் பின்னலிட்டு அவள் தோளில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். உஷா அவளுக்கு ஆறுதல் கூறுவது போல அவள் முதுகை தடவி கொடுத்தாள். மாலதிக்கு அதற்கு மேல் பொறுக்கவில்லை. விம்மி விம்மி அழுது விட்டாள். உஷா கேட்டாள், மாலதி, எதுக்கு அழற? நடந்த கல்யாணத்துக்காகவா? இப்போது நடக்க போகிற கல்யாணத்துக்காகவா? உஷா, நீ ரொம்ப நெஞ்செழுத்துக்காரிடி. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இதை பற்றி சொல்லலையே. அப்பா எத்தனை பேருடைய மகிழ்ச்சியை கெடுத்துட்டாரு. சி அசடு. உன் அப்பா தான் இத்தனைக்கும் காரணம்னு நீ நினச்சிட்டு இருந்தீன்னா அந்த எண்ணத்தை அடியோடு உதறிடு. நான் இவ்வளவு தான் சொல்லுவேன். பின்ன யாரு காரணம் என்று சீற்றத்தோடு மாலதி கேட்டாள். உன்னுடைய தற்போதைய நிலைக்கு நீ தான் காரணம். அதே போல அவரவர்களுடைய நிலைக்கு அவரவர்களே காரணம் என்று கூறியதுடன் நிறுத்தி கொண்டாள் உஷா. மேலே எதை சொல்வதற்கும் இனி அவளுக்கு உரிமை இல்லை. மாதவன் பாடு அவள் பாடு. தம்பதிகளுக்குள் ஏற்பட்டுள்ள தனி விவகாரம். மாலதி வீட்டுக்கு கிளம்பும்போது அவள் இருக்கும் நிலையில் அவளை தனியாக அனுப்ப பயந்த உஷா தானே காரில் கொண்டு வந்து விடுவதாக சொன்னாள். இவர்களுடைய கார் கிளம்பும் சமயம் எதிரே பாஸ்கருடைய கார் வந்தது. உஷா தன் காரை ஸ்டார்ட் செய்வதை நிறுத்தினாள். காரை லாவகமாக உஷாவின் காரை ஒட்டினால் போல் நிறுத்திவிட்டு தலையை மட்டும் வெளியே நீட்டி, ஹலோ உஷா என்றான் பாஸ்கர். உஷாவும் ஹலோ என்று சொல்லிவிட்டு மௌனமாக இருந்தாள். மாலதி உஷாவையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் வெறுப்போ அற்ற நிலையிலே தான் பாஸ்கரை மணந்து கொள்வதாக கூறியது அவள் நினைவுக்கு வந்தது. அவள் முகமும் அவள் கூறிய நிலையில்தான் இருந்தது. பாஸ்கர் கேட்டான், உஷா, என்னுடைய சிறு அன்பளிப்பாக உனக்கு ஏதாவது வாங்கித்தர விரும்புகிறேன். நகை கடைக்கு வரியா? மன்னிக்க வேண்டும் பாஸ்கர், என்னோடய ஃப்ரெண்ட் மாலதி. ஏற்கனவே நீங்கள் என்னை இவளோட பார்த்துருப்பீங்க. இவளை கொண்டு விட வீடு வரையே நான் போக வேண்டியிருக்குது. நல்லது உஷா, நம்ம கூட அவங்களையும் கூட்டிகிட்டு போகலாம். அவங்கள வீட்டில் இறக்கிட்டு நம்ம கடைக்கு போகலாம்.
மாலதி ஏதோ கூற ஆரம்பித்தாள். உஷா ரகசியமாக அவள் கரத்தை அழுத்தி எச்சரித்தாள். மன்னிக்க வேண்டும் பாஸ்கர், நானும் அவளுமாக எங்கள் கல்லூரி சிநேகிதிகளுக்கு பத்திரிகை கொடுத்துவிட்டு கடைசியில் தான் அவள் வீட்டுக்கு போக போகிறோம். அப்படியா? நாளைக்காவது உன்னால் வர முடியுமா? நாளைக்கு பார்க்கலாம் என்று கூறிவிட்டு ஒரு விசித்திர புன்னகை புரிந்தாள். பாஸ்கர் காரை கிளப்பியவன் நிதானித்தான். பாஸ்கர், நம்ம வரைக்கும் இந்த அன்பளிப்பு அப்படிங்கிறது அவசியம்தானா என்று தோன்றுகிறது என்று கேட்டாள் உஷா. அப்படின்னா இதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னு சொல்றியா என்று பாஸ்கர் சற்று காரத்துடன் கேட்டான். உஷா பயப்படாமல் மீண்டும் அதே புன்னகையுடன் சொன்னாள். பாஸ்கர், நீங்கள் நான் சொன்னதை சரியாக புரிஞ்சிக்கல. நீங்கள் தர அன்பளிப்பினால தான் உங்கள் அன்பை நான் கணக்கிடலை. அதே போல் உங்கள் அன்பளிப்பை பெறுவதிலிருந்து நீங்களும் என் அன்பை கணக்கிட மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். பாஸ்கர் உதட்டை கடித்து கொண்டான். உஷா அதற்கு மேல் பேசாமல் கையை அசைத்து அவனிடம் விடை பெற்றுக்கொண்டு காரை வேகமாக கிளப்பிவிட்டாள். மாலதி திரும்பி பார்த்தாள். பாஸ்கர் காரை விட்டு இறங்கவும் இல்லை, காரை கிளப்பவும் இல்லை, அசையாமல் உட்கார்ந்திருந்தான். மாலதி உஷாவிடம் கேட்டாள். உஷா, நீ எந்த தைரியத்தில் இவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு இன்னும் எனக்கு புரியலடி. மாலதி, வெறும் தைரியத்தினால மட்டும் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. எனக்கு நம்பிக்கையும் நிறைய இருக்குது. செல்வத்தை தவிர இந்த உலகத்தில் வேறு சிறப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டால் தானாகவே மாறிடுவார். அதை தெரிய வைப்பேன். உஷா கெட்டிக்காரி. அவள் அவனை மாற்றினாலும் மாற்றி விடுவாள். அது சரி உஷா, என் மனதை வாட்டி கொண்டிருக்கும் அந்த கேள்விக்கு விடை தெரியாவிட்டால் இன்று இரவு எனக்கு தூக்கம் வராது. உஷா அவள் கேட்கப் போவதை புரிந்து கொண்டாள். புன்னகையுடன், சரி அதையும் கேட்டுவிடு. நீ ஆரம்பத்தில் என்னோட அத்தானை காதலித்ததை என்கிட்ட ஏன் சொல்லாமல் மறைச்ச? சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? நான் எங்கள் வீட்லேயும் பேசி உங்கள் அப்பாக்கிட்டையும் பேசி கல்யாணத்தை முடிச்சு வச்சுருப்பேன். உஷா சிரித்தாள். நிச்சயம் செஞ்சிருக்கவே மாட்டேன். அந்த சமயத்தில் நீ உன் அத்தானை எப்படி நடத்தினா என்று நான் அறிவேன். அதை நம்பியே நானும் என்ன ஆசையையும் நம்பிக்கையும் வளர்த்து கொண்டிருந்தேன். இப்போது பாஸ்கரை நான் மணப்பதை எதிர்க்கும் நீ அப்போது உன் அத்தானுக்காக எதிர்த்திருப்பாய். என் மனம் நோக உன் அத்தானை இழப்பமாக பேசியிருப்பாய். அதனால தான் நான் உங்ககிட்ட அந்த விஷயத்தை சொல்ல பயந்தேன். மாலதி அவள் கூறுவது உண்மைதான் என்பது போல மௌனம் சாதித்தாள். உஷா மாதவனை விரும்பினாள் என்பதை விட மாதவன் உஷாவை விரும்பியிருப்பான் என்பதே அவளுக்கு தாங்க முடியாத வேதனையாக இருந்தது. அதை நினைத்தவுடன் திடீரென்று அவளுக்கு தன்னை பற்றிய தாழ்வு மனப்பான்மையும் அதே சமயத்தில் உஷாவிடத்தில் பெரும் மதிப்பும் ஏற்பட்டது. மாதவன் மற்றொரு பெண்ணை விரும்பினான் என்று தெரிந்ததற்கே இவள் அவனிடமிருந்து விலகுகிறாள். ஆனால் உஷாவோ பாஸ்கரின் அந்தரங்க வாழ்க்கையின் உண்மையை தெரிந்தும் அவனை மணக்க முன் வந்திருக்கிறாள். உண்மையில் அவள் குணத்தின் உயர்வே அந்த பெருந்தன்மைக்கு காரணமா? என்னதான் அவள் மாதவனையே விரும்பி அவன் இல்லை என்று ஆனதால் பாஸ்கரையை மணந்தாக வேண்டுமா என்ன? உஷா சொன்னாள். மாலதி, உங்ககிட்ட நான் முன்னையே இந்த விஷயத்தை வெளியிடாதது முட்டாள்தனம் அப்படின்னு தான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் அந்த விஷயத்தில் புத்திசாலித்தனமாக உங்ககிட்ட மௌனமாக இருந்திருக்கிறேன். இதை நானே பாராட்டிக்கிறேன். என்னைய போடி உஷா, நீ பேச்சினால் மேலே மேலே என்னை குழப்பறியே தவிர புரியபடியாக ஒன்றுமே பேச மாட்டேங்கிற என்று மாலதி அழுத்து கொண்டாள். மாலதியை இறக்கிவிட்டு உஷா தன் வீட்டுக்கு திரும்பினாள். உஷாவின் கல்யாணம் நடப்பதற்கு இன்னும் 2 நாட்களே இருந்தது. மாலதி எதுவும் சிந்திக்க சக்தியற்று சித்தம் குழம்பிய நிலையில் நடமாடிக்கொண்டிருந்தாள். இத்தனை நாட்களாக முகம் கொடுத்து கூட பேசாத தன் பெண் மாலதி அன்று வந்து தன் எதிரில் நின்றவுடன் ராகவனுக்கு பெரும் வியப்பாக இருந்தது. தாம் படித்து கொண்டிருந்த பத்திரிகையை மடித்து வைத்துவிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தார். என்னம்மா மாலதி, உட்காரு. மாலதி உட்காரவில்லை. உன் சிநேகிதி உஷாவுக்கு கல்யாணமாமே, ஊரெல்லாம் அமர்க்களப்படுது. அவளுக்கு நடக்க வேண்டியது தானேப்பா. டைரக்டர் பாஸ்கருக்கு கொடுக்குறாங்க. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. கேள்விப்பட்டேம்மா. நல்ல இடம்தான் போல இருக்கு. ஏன்பா, உங்கள் அபிப்பிராயத்தில் நல்ல இடம்னா என்னப்பா? அதை முதல்ல சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு என்னம்மா தெரியும்? உஷா பெரிய இடத்து பொண்ணு, பாஸ்கரும் புகழ் பெற்றவன். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருத்தமானவங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். உண்மைதானப்பா. அந்த பொருத்தம் இல்லைன்னு தான் உஷாவுக்கு முதலில் பார்த்த வரன் பின்வாங்கி விட்டது. அது உங்களுக்கு தெரியுமாப்பா? மாலதியின் மறைமுக சாட்டுதல் ராகவனுக்கு புரிந்து விட்டது. அவர் உஷாராக பேசினார். அப்படியா என்று ஒரு வார்த்தையில் கேட்டுவிட்டு மௌனமாக இருந்து விட்டார். மாலதி ஆத்திரத்துடன், அப்பா, அவள் தந்தை உஷாவை அத்தானுக்கு கொடுக்க விரும்பினாரா? அந்த விஷயமாக அவர் உங்களுடன் பேசியது உண்டா? ராகவனுக்கு தன் பெண் கேள்வி கேட்ட விதம் சிரிப்பை அளித்தது. பொன் சிரிப்புடன், அது சரி மாலதி, நிதானமாக பதட்டம் இல்லாமல் பேசு. உனக்கே இவ்வளோ ஆத்திரம் வருது? அப்போ பதில் சொல்லுங்கப்பா. 3 பேருடைய வாழ்க்கையை அநியாயமாக கெடுத்துட்டு எனக்கு நிதானமாக இருன்னு உபதேசம் பண்ணிகிட்ருக்கீங்க. உஷாவை அன்றைக்கே நிராகரிச்சிங்க.
சுந்தரம் என்கிட்ட பேசினது உண்மைதான் மாலதி. மாதவனுக்கு உஷாவை கொடுத்து தன்னோட வீட்டோடு அவனை வச்சுக்கணும்னு விரும்பினார். நீங்கள் அதுக்காகவா அந்த கல்யாணத்தை மறுத்தீங்க? மாலதி, நீ உன்னை மறந்துட்டு பேசுகிற. இந்த கல்யாணத்தை முடிவு செய்கிறதுக்கோ மறுக்கிறதுக்கோ நான் யார்? சொல்கிறீங்களே தவிர உங்கள் சுயநலத்துக்காகத்தானே, உங்கள் பொண்ணை கொடுக்கணுன்ற எண்ணத்தினால தானே உஷாவை நிராகரிச்சிங்க. என்னை பலவந்தமாக அங்கே கொண்டு போய் தள்ளி விட்டீங்க. மாலதிக்கு தம்மிடம் பயம் மறைந்து தைரியத்துடன் எதிர்ப்பதற்கு தயாராக அங்கே வந்திருக்கிறாள் என்பதை ராகவன் அறிந்து கொண்டார். இதோ பாரு மாலதி, சுயநலத்துக்காக எந்த கல்யாணத்தையும் நான் நிறுத்தலை. இவ்வளவுதான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். நீ என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டாலும் எனக்கு அக்கறை கிடையாது. உன் கல்யாணத்தை பற்றி ஏதோ பலவந்தமாக உன்னை தள்ளினதா சொன்னியே, நீ விரும்பாத மாதுவை உனக்கு கணவனாக தேர்ந்தெடுத்தேன்னு சொல்கிறியா? என் கல்யாணத்தில் எனக்கு மட்டுமாப்பா விருப்பம் இல்லை? சரி, பிறகு யாருக்கு விருப்பம் இல்லை என்று ராகவன் ஒன்றும் தெரியாதவரை போல போலி வியப்புடன் கேட்டார். மாலதி பதில் சொல்லவில்லை. மாதவனும் தன்னை வெறுக்கிறான் என்பதை சொல்ல அவளுக்கு பயம். ராகவனே பேச ஆரம்பித்தார். மாலதி, எந்த தகப்பனும் தான் பெத்த குழந்தையோட வாழ்க்கையை தானே கெடுக்க மாட்டான். கண்ணை திறந்து நல்லா பார்த்தா என் மேலே தவறு இல்லைன்னு தெரிஞ்சுக்குவேன். உங்கள் வாழ்க்கையை நான் பாழாக்கிட்டதா நீ நினச்சா மாதவனையே போய் கேளு. உங்களுக்குள்ளே பேசி எந்த முடிவை நீங்கள் கொண்டு வந்தாலும் நான் அதை ஆட்சேபிக்க போகிறதே கிடையாது. அப்போ நீங்களாப்பா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இதில் என்னம்மா தவறு? நீங்கள் இப்படி வேறுபட்டு வாழ்வது எனக்கு மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்ன? வேறு வழி எதுவும் உனக்கு எப்போது பிடிக்கலையோ பேசாமல் மாதவனுடன் விட்டு கொடுத்து வாழணும். நீ அங்கே போக வேண்டாம். மாதவனையும் அத்தையையும் பழையபடி இங்கேயே வந்து இருக்க சொல்கிறேன். அப்பா, நீங்கள் சொல்கிறத நான் மறுக்கலை. ஆனால் அத்தானுடன் நான் வாழும்போது அவர் உஷாவை விரும்பினார் என்ற நினைவை நான் அவ்வளவு சுலபமாக மறந்துட முடியாதுப்பா. அதே சமயம் அத்தான் என்னை விரும்பாததும் தவறு இல்லை என்று நான் உணராமலும் இல்லை. என் வரையில் நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தை அவர் எப்படி வரவேற்பார் என்று நான் நினைத்து பார்க்கும் தகுதியெல்லாம் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த நிலையில் நாங்கள் குடும்பம் நடத்தினா தற்போதைய எங்கள் நிலையை விட இன்னும் கேவலமாக நரகமாகத்தான் எங்கள் வாழ்க்கை இருக்கும். மாலதி கடைசியில் துக்கம் நெஞ்சை அடைக்க பேசினாள். மாலதி, அனாவசியமாக எதையாவது நீயே நினச்சிட்டு உள்ளுக்குள்ளே உருகாத. எல்லாம் நல்லபடியாகவே முடியும். மாலதி பெருமூச்சுடன் எழுந்தாள். ராகவன் மீண்டும் கூறினார். மாலதி, இன்னொரு விஷயம், நீ நம்பினாலும் நம்பாட்டினாலும் உஷாக்கிட்ட எனக்கு என்றைக்குமே நல்ல அபிப்பிராயம் இருக்குது. அவளை எனக்கு நல்லா தெரியும். கெட்டிக்கார பொண்ணு அவ. மாலதி இகழ்ச்சியுடன் சொன்னாள். எதுக்குப்பா அவளை இப்படி புகழறீங்க? உங்களுடைய மனசை உங்களை குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிருச்சா? அதுக்காக நீங்களே சமாதானம் பண்ணிக்கிறீங்களா? நீ என்ன வேணுமானோ சொல்லுமா. உஷா என்ன அப்படி சுயநலக்காரனவா நினைக்கிறா? இருக்காதே என்று ராகவன் கேட்டான். அப்பா, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என்னை ரொம்ப குழப்புறீங்கப்பா. உஷா மட்டும் என்ன, அவளும் உங்கள் மேல் தவறு என்று சொன்னால் அதை ஒப்புக்கொள்ளவே மறுக்கிறாள். என்னவோ எல்லாருமா சேர்ந்து என் ஒருத்திக்கு மட்டும் விஷயத்தை மறைச்சி விபரீதத்தில் கொண்டு வந்து விட்டுட்டீங்கப்பா என்று மாலதி சலிப்புடன் கூறினாள். பொறு மாலதி, அவசரப்படாதே. இன்னும் ஏதாவது விஷயம் உனக்கு இப்போ தெரியாமல் மறைஞ்சிருக்கும். அது வெளியானா உன் வேதனையெல்லாம் தீர்ந்துடும். அதுவரை தைரியமாக காத்துரு. என்னப்பா, உங்களுக்கு என்னை பார்த்தா பரிகாசமாக இருக்குதா? ராகவன் பேச்சை மாற்றினார். அது சரி மாலதி, நான் சொல்ல நினைத்ததே வேறு. உஷாவின் கல்யாணத்துக்கு நல்ல பரிசாக வாங்க வேண்டும். நான் ரூபா தரேன், நீயே பார்த்து ஏதாவது வாங்கு. மாலதி தந்தையை நாடி வந்தது அந்த விஷயத்தை பற்றி பேசத்தான். ஆனால் பேச்சு திசை மாறியதால் அந்த விஷயத்தை அவள் அறவே மறந்து விட்டாள். அவளும் சரி என்ற பாவனையில் தலையசைத்துவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியேறினாள். தன் பெண்ணின் மேல் இரக்கம் கொண்ட ராகவன் அவளை கூப்பிட்டு குழப்பத்தை தீர்த்து விடலாம் என்று தான் முதலில் நினைத்தார். ஆனால் மாதவன் மாலதியின் விஷயத்தை தன் பொறுப்பில் விட்டுவிடும்படி கேட்டுக்கொண்டது அவர் நினைவுக்கு வந்தது. அவன் எதிர்பார்த்தபடி அவளிடம் படிப்படியாக மாறுதல்கள் ஏற்படுவதையும் கவனித்து கொண்டேதான் இருந்தார். அவரும் மாதவனும் அடிக்கடி வெளியில் சந்தித்து பேசிக்கொண்டிருந்தார்கள் என்பதை மாலதி அறிய மாட்டான். தன் பெற்றோர் உஷா அனைவருமே அவளை மாதவனுடன் சமாதானமாக போகும்படி யோசனை கூற மாலதி அதை பற்றி யோசிக்காமல் இல்லை. ஆனால் எல்லா விதத்திலும் உயர்ந்த உஷாவை இழந்துவிட்டு தலைவிதியே என்று வேறு வழி இல்லாமல் தன்னை ஏற்றுக்கொண்டிருக்கும் மாதவனின் முகத்தில் விழிக்கக்கூட அவளுடைய சுபாவம் இடம் கொடுக்கவில்லை. அதோடு கொஞ்சமாகவா அவனை துன்புறுத்தி இருக்கிறாள் அவள். மாலதி உஷாவின் கல்யாணத்துக்காக முதல் நாள் காலையில் சென்றாள். பெரிய அரசியல் தலைவர்கள், சினிமா பிரமுகர்கள் வீட்டு கல்யாணங்கள் நடக்கும் பிரபல மாளிகையிலேயே உஷாவின் கல்யாணமும் நடந்தது.
மாலதி அந்த கல்யாணத்தில் தன் கவலையையும் உஷாவின் மேல் பச்சாதாபத்தையும் ஒதுக்கிவிட்டு மிகவும் ஓடி ஓடி உழைத்தாள். சுந்தரம் கூட அவளுடைய பொறுப்பையும் உழைப்பையும் கண்டு மிகவும் வியப்பும் நன்றி உணர்ச்சியும் அடைந்தார். மாலதி உஷாவின் முகத்தை நடுவில் ஜாடையாக உற்று கவனித்தாள். அவள் முகத்தில் எந்தவிதமான வாட்டமும் இல்லை. தன் கல்யாணத்தின் போது தான் இருந்ததையும் உஷா இருக்கும் இப்போதைய நிலையையும் ஒப்பிட்டு பார்த்தாள். உள்ளத்தில் வேதனை ஒன்றாக இருந்தாலும் வெளியில் பார்ப்பதற்கு அவள் மாலதியின் அன்றைய நிலையை விட மாறியே காணப்பட்டாள். எவ்வளவு நெஞ்சு அழுத்தக்காரியாக இருந்தால் இந்த கல்யாணத்தில் இப்படி இருப்பாள்? இப்படிப்பட்டவள் அன்று தன் காதலை சொல்லாமல் மறைத்ததில் ஆச்சரியம் என்ன என்று தனக்குள் எண்ணி பெருமூச்சு விட்டாள். உஷா காலையில் முகூர்த்தத்தின் போதெல்லாம் சாதாரணமாக இருந்தவள் மாலை வரவேற்பின் போது மிக உற்சாகமாக காணப்பட்டாள். அன்று காலையிலேயே உஷா மாலதியிடம் ரகசியமாக சொன்னாள். மாதவனுக்கும் அழைப்பு அனுப்பியிருப்பதாகவும் அவன் நிச்சயம் வருவான் என்றும் தான் எதிர்பார்ப்பதாக சொன்னாள். மாலதியை அவனிடமிருந்து விலகாமல் சகஜமாக பழக வேண்டும், எதையும் காட்டிக்கொள்ளக்கூடாது என்று நிபந்தனையும் விதித்தாள். ஆனால் மாதவன் வரவே இல்லை. அவன் வராத காரணத்தை மாலதி வேறு விதமாக நினைத்து கொண்டாள். உஷாவை காதலித்த அவள் வேறு ஒருவருக்கு சொந்தமாவதை காண எப்படி பொறுப்பான்? அதனால்தான் இந்த கல்யாணத்துக்கு அவன் வரவில்லை என்று அவளே முடிவு கட்டிவிட்டாள். ஆனால் அன்று மாலை நடந்த வரவேற்பின் போது தங்கள் கல்லூரி தோழிகளையும் ஆசிரியர்களையும் வழி அனுப்ப வாசலில் நின்று கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் மாதவன் ஒரு டாக்ஸியில் வந்து இறங்கினான். மாதவன் தன்னை பார்ப்பதற்குள் ஏதோ சாக்கு சொல்லிவிட்டு அங்கிருந்து விரைவாக உள்ளே சென்று விட்டாள். அவனை அந்த சூழ்நிலையில் சந்திக்க அவள் தயங்கினாள். நேரில் மாதவனை பார்த்ததும் தன் மனம் இருக்கும் பலவீனமான நிலையில் அவன் எதிரிலேயே கண் கலங்கி விடுவோமோ என்று நடுங்கி போனாள். என்ன நேர்ந்தாலும் சரி, தானாக அவனிடம் தழைந்து போகக்கூடாது என்ற முரட்டு வீம்பு இன்னும் அவள்கிட்ட இருந்தது. மாதவன் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே தயங்கிவாறு வந்தான். அவன் தன்னையே தேடுகிறான் என்பதை அறிந்த மாலதி தன்னை பெண்கள் கூட்டத்துக்கு நடுவே நன்றாக மறைத்து கொண்டாள். மாதவன் மணமக்கள் உட்கார்ந்திருக்கும் இடத்தை நோக்கி சென்றான். அந்த சமயத்தில் மாலதி தன் வீட்டுக்கு ஜாடையாக புறப்பட்டு விட்டாள். வாசலில் நின்றிருந்த சுந்தரம் அவளை தடுத்தார். என்னம்மா மாலதி, எங்கே புறப்பட்டுட்ட? எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் தூங்கினா சரியாயிரும். வீட்டுக்கு போவானேன், இங்கேயே ஒரு ரூமில் படுத்துட்டு ஓய்வு எடுத்துக்கம்மா, பாவம் உனக்கு தூக்கம் போதாது தான் என்று சுந்தரம் பரிவுடன் சொன்னார். இல்லை, இங்கே ஒரே சந்தடியாக இருக்குது, நான் வீட்டுக்கே போகிறேன், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் கட்டாயம் வந்துடுறேன். சரி, அப்படின்னா கார்லையாவது போமா என்று கூறி டிரைவரை கூப்பிட்டு மாலதியை வீட்டில் கொண்டு விடும்படி அவர் உத்தரவிட்டார். ராகவனும் லக்ஷ்மியும் காலையில் முகூர்த்தத்துக்கு வந்துவிட்டு போய்விட்டார்கள். மாலை வரவேற்புக்கு வரவில்லை. மாலதி வாடிய முகத்துடன் காரிலிருந்து இறங்கியவுடன் 2 பேருமே திடுக்கிட்டு போனார்கள். மாலதி சுந்தரத்திடம் சொன்ன அதே பொய்யை இவர்களிடம் சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்று படுத்து கொண்டாள். உண்மையிலே அவளுக்கும் ஓய்வு அந்த சமயத்தில் வேண்டியிருந்தது. கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்த மாலதிக்கு திடீரென்று ஒரு திகில் எழுந்தது. மாதவன் அவளை அங்கே தேடி காணாமல் சுந்தரத்தின் மூலமாக அவள் வீட்டுக்கு திரும்பியது அறிந்து நேராக எங்கே தேடி வந்தால் என்ன செய்வது? ஆமாம், இத்தனை நாட்களாக இல்லாமல் இன்று மட்டும் இவளை தேடி விரட்டி கொண்டு பின்னாலே வருவாரா என்ன? அடுத்தடுத்த நிமிஷம் அவளாகவே நினைத்து கொண்டாள். ஆனாலும் அவளை அறியாமல் அவள் காதுகள் வாசலில் ஏதாவது சத்தம் கேட்கிறதா என்பது போல கூர்மையாக கவனித்து கொண்டே இருந்தது. இன்று அவன் அவளை தேடிக்கொண்டு வந்தால் தான் அவனை நல்ல முறையில் வரவேற்க வேண்டும் என்றும் முடிவு செய்திருந்தாள். மாலதி நடு இரவு வரை விழித்திருந்தது தான் மிச்சம். மாதவன் வரவே இல்லை. மாலதி உள்ளமும் உடலும் சோர்ந்து அந்த அசதியிலேயே தூங்கிவிட்டாள். உஷா மாதவனிடம், மாதவன், அந்த அயோக்கியன் முரளி நம்ம 2 பேரையும் பற்றி மாலதிக்கு அவதூறாக மொட்டைக்கடுத்தம் எழுதிட்டான். என்ன உண்மையாகுவா? பதறாதீங்க, எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்க. ஆனால் மாலதி அந்த கடிதத்தை நம்பலை. முரளியின் அயோக்கியத்தனம் தெரிந்ததோடு அல்லாமல் நான் அவளுக்காக உங்களை சந்தித்து பேசினதாக நினைத்து கொண்டிருக்கிறாள். அந்த முரளியை நான் சும்மா விட போகிறதே இல்லை என்று பல்லை கடித்தான் மாதவன். வேண்டாம் மாதவன், இன்னும் நிலைமை மோசமாக்கிவிடும். அதை தெரிஞ்சதாகவே முரளிக்கிட்ட காட்டிக்காதீங்க. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன். மாலதியை நீங்கள் திருத்தறதா நினச்சிக்கிட்டு மேலும் மேலும் காலத்தை தள்ளி போடுறது தப்பு. அவகிட்ட இன்னும் என்ன மாறுதலை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அது எனக்கு புரியவே இல்லை. உங்கள் அர்த்தமற்ற பிடிவாதத்தை தளர்த்தி கொண்டு அவளை ஏற்றுக்குங்க. அப்பப்பா, அவளுக்கு எவ்வளவு சப்போர்ட்டு என்று புன்னகையுடன் கூறிய மாதவன், உஷா, நீங்கள் அவளையும் என்னையும் ஏற்கனவே தெரிஞ்சவங்க. இத்தனை நாளாக என்ன ஆட்டி வச்சாலே கொஞ்ச நாளாவது அவளும் அந்த வேதனையை அனுபவித்து உணர வேண்டாமா? அவள் மாறிட்டாங்கிறதே எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் எப்போதாவது தலை நீட்டுற அவளுடைய அந்த பழைய சுபாவம் அடியோடு ஒழிஞ்சு போகணும். அதுக்குத்தான் நான் நாட்களை நீடிச்சிட்ருக்கேன்.
பாவம், அவள் காலையிலிருந்தே உங்களை எதிர்பார்த்து காத்துட்டே இருக்கிறா என்று உஷா பரிதாப குரலில் சொன்னாள். மாதவன் அதற்கு பதில் சொல்லாமல் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்துவிட்டு சற்று நேரம் கழித்து தழுத்த குரலில் சொன்னான். உஷா, என்ன அறியாமல் உங்ககிட்ட நான் மனம் வருந்தும்படியா நடந்திருந்தா என்னை மன்னிச்சுக்கங்க. உஷா பதில் சொல்லவில்லை. கண்ணாடியை கழற்றி வியர்வையை துடைக்கும் சாக்கில் கைக்குட்டையால் முகத்தை மறைத்து கொண்டாள். ஒரு வினாடியே அவளுக்கு அந்த தடுமாற்றம். பழையபடி கண்ணாடியை அணிந்து கொண்டதும் எந்தவித மாறுதலும் அவள் முகத்தில் காணப்படவில்லை. மாதவன் மீண்டும் பேச ஆரம்பித்தான். உஷா, நீங்கள் போகும் பாதை துன்பம் நிறைந்ததாக தோன்றினாலும் அந்த துன்பம் நிலைத்து நிற்காது என்றே எனக்கு தோன்றுகிறது. நான் நினைப்பதே கடவுள் ஆசையாக உங்களுக்கு வழங்கும்படி நான் உங்களை வாழ்த்துகிறேன் என்று உணர்ச்சியுடன் சொன்னான். உஷா கண் கலங்க, மாதவன், என்ன இந்த மாதிரி வாழ்த்துறதுக்கு ஒரு சகோதரன் கூட இல்லையேன்னு நினச்சி ஏங்கி போனேன். நீங்கள் அந்த குறையை இப்போ போய்கிட்டீங்க. நான் யார்கிட்டையும் அனுதாபத்தை எதிர்பார்க்கவே இல்லை. நம்பிக்கைங்கிற விதையை உரமாக்குற உற்சாக மொழியாகிய உரத்தையே வரவேற்கிறேன் என்று கூறினாள். அதே சமயம் அங்கே வந்த சுந்தரம், ஹலோ மாதவன், இப்போதான் நீ வர்றதா என்று கேட்டபடி மாலதி தலைவலி என்று வீட்டுக்கு போய்விட்டாள். அவள் மாதவனை பார்க்கவில்லை என்று நினைக்கிறேன். உஷா, மாலதி இவங்கிட்டையும் சொன்னான். மாதவன் உஷாவை குறிப்பாக பார்த்தான். இருவரும் ஒரே சமயத்தில் மாலதி அவனை பார்த்துவிட்டே வீட்டுக்கு சென்றிருக்கிறாள் என்பதை உணர்ந்தார்கள். உஷா எரிச்சலுடன் மாதவியை தனக்குள்ளே கடிந்து கொண்டாள். ஆசட்டு பெண் இப்படி பயந்து ஓடியே தன் வாழ்க்கையை தானே பாழாக்கி கொள்ளுகிறாளே என்று வேதனைப்பட்டாள். மாதவன் மேலும் சிறிது கோபம் வந்தது. அவள் சுபாவம் தான் தெரிந்ததாயிற்றே. வீண் கௌரவம் என்ன வேண்டி கிடக்கிறது? உறவுக்கு உறவு, மனைவி என்ற உரிமை வேறு. இவர்தான் நேரில் போய் பேசி அவள் வேதனையை தீர்த்தாள் என்ன என்று நினைத்தாள். மாலதி தன் தாய் லக்ஷ்மி ஊருக்கு புறப்பட ஆயத்தம் செய்து கொண்டிருப்பதை பார்த்தவண்ணம் அங்கே உட்கார்ந்திருந்தாள். கிராமத்தில் ராகவனின் சிறிய தந்தை காலமாகிவிட்டதாக தந்தி வந்திருந்தது. வயதானவர்தான், ஆனால் அவருக்கென்று குடும்பம் கிடையாது. ராகவனின் கொஞ்ச நெஞ்ச சொத்தையும் அவரே அனுபவித்து கொண்டு கிராமத்தோடு இருந்தார். அங்கேதான் ராகவனும் லக்ஷ்மியும் போகிறார்கள். அது வரையில் மாலதி இங்கே தனியாக இருக்க வேண்டும். இறந்தவர் கனகத்துக்கும் உறவு என்பதால் ராகவன் அவளையும் அழைத்து போக எண்ணி அவளை அழைத்து வரவே திருவல்லிக்கேணி போயிருக்கிறார். மாதவனிடம் விஷயத்தை சொல்லி மாலதிக்கு துணையாக இந்த வீட்டில் இருக்கும்படி சொல்வதற்காக அவர் லக்ஷ்மியிடம் சொன்னபோது மாலதியும் அங்கேதான் இருந்தாள். இந்த ஏற்பாட்டுக்கு மாதவன் ஒப்புக்கொண்டு இங்கு வந்தால்தான் தன்னால் ஊருக்கு கிளம்ப முடியும் என்றும், மாலதி அந்த மாதிரி பொறுப்பில்லாமல் விட்டுவிட்டு தன்னால் நாள் கணக்கில் வெளியூருக்கு வர முடியாது என்றும் லக்ஷ்மி கண்டிப்பாக சொல்லிவிட்டாள். மாலதி இந்த வீட்டை பூட்டிவிட்டு திருவல்லிக்கேணியில் போய் தங்குவது தன் வீட்டுக்கு பத்திரக்குறைவாக இருக்கும் என்று ராகவன் நினைத்தார். அத்துடன் இல்லாமல் மாலதியும் அங்கு போக மறுத்துவிட்டாள். இதே மாதிரி மாதவனும் இங்கு வந்து இருக்க நிச்சயம் மறுத்து விடுவான் என்றே மாலதி நினைத்தாள். அம்மா, நீ எனக்காக பார்க்க வேண்டாம்மா, நான் தனியாக இருந்துப்பேன், நீ ஊருக்கு போயிட்டு வாம்மா. அப்போ நீ என்ன சொல்கிற? மாதவனை துணைக்கு கூப்பிட வேணான்னு சொல்கிறியா? அம்மா, நான் துணைக்கு கூப்பிட வேண்டாம் அப்படின்னோ கூப்பிடுனோ சொல்லலை. யார் வந்தாலும் வரலைனாலும் நீ ஊருக்கு போ. நான் என்ன சின்ன குழந்தையா? என்னை பாதுகாக்க எனக்கு தெரியும். அப்போ மாதவன் வரமாட்டான்னு நீ நினைக்கிறியா? அது என்னவோ அம்மா, உங்கள் 2 பேருடைய அபிப்பிராயங்களும் பிடிவாதங்களும் யாருக்கு தான் புரியுது? மாலதி, நான் கூட ஆரம்பத்தில் முட்டாள்தனமாக அப்பா உன் வாழ்க்கையை பாழடிச்சிட்டாருன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ போகிற போகவும் முரட்டு பிடிவாதமும் எனக்கே பிடிக்கல. மாதவன் தான் எப்படி சகிப்பான்? அவன் இங்கே வராமல் இருக்கவே மாட்டான். அவன் அவ்வளவு பொறுப்பில்லாதவனும் இல்லை. நீ தான் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். பாரு, உஷாவும் தான் உன்னை போல பொண்ணு. இன்னும் கேட்டால் பணத்திலே புரள்றவ. அவள் புருஷன் கூட 2 நாளைக்கு முன்னாடி கோயிலுக்கு வந்திருந்தா. என்னை பார்த்ததும் உன்னை பற்றி ரொம்ப விசாரிச்சா. அவள் அப்பா அவள் கல்யாண விஷயத்தில் ஏனோ தானோன்னு குணம் கெட்டவனுக்கு தான் அவளை கொடுத்தாரு. அவன் இப்போ எப்படி மாறிட்டான் தெரியுமா? உஷா என்கிட்ட பேசிட்டு வர்ற வரைக்கும் அவனும் பொறுமையாக அங்கேயே சிரிச்சிட்டே நின்றுட்டு இருந்தான். மாலதி மௌனமாக நகர்ந்தாள். உஷா தன் கல்யாணத்துக்கு முன்பு அவளிடம் சவால் விட்ட மாதிரி பாஸ்கரை சுலபமாக தன் வழிக்கு திருப்பி விட்டாள். ஆனால் இந்த அத்தான் மட்டும் மாலதியிடம் இன்னும் தீராத விரோதம் காட்டுவானேன்? ஏன் ஒரு முறை கூட அவளை வந்து பார்க்கவில்லை? நீ ஏன் மீண்டும் அங்கே போகவில்லை? மாலதியின் மனசாட்சியே அவளை கேட்டது. நான் ஏன் போக வேண்டும்? குற்றம் முழுவதும் அவருடையது. உஷாவுக்கும் தமக்கும் கல்யாணம் நடக்க இருந்ததை ஏன் அவர் மறைத்தார்? அவரை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. உஷாவின் விருப்பத்தை நிறைவேற்றவாவது நான் அவர்கள் கல்யாணத்துக்கு உதவி செஞ்சிருப்பேனே. அவளுக்கு நான் துரோகம் செய்யாமல் இருந்திருப்பேனே. யோசித்து கொண்டே உட்கார்ந்திருந்த மாலதியை கீழே தந்தையின் குரல் கேட்டு ஓடி வந்தாள். கனகத்தை அங்கு காணவில்லை. அவள் தந்தை மட்டுமே இருந்தார். அப்போ அத்தை வரலையா? வருவா, ஸ்டேஷனுக்கே நேராக வர்றதா சொன்னான்.
அத்தான் இங்கே வந்து இருக்கிறதுக்கு ஒப்புக்கிட்டாரா என்று கேட்க வேண்டும் என்று அவள் துடித்தாள். ஆனால் அதற்குண்டான துணிவு அவளுக்கு ஏற்படவில்லை. தாயை தனியாக கேட்டாள், நீ ஊருக்கு போகிறது நிச்சயமா அம்மா? ஆமாம் மாலதி, நானும் போகிறேன். மாதவன் இன்னைக்கு ராத்திரி இங்கே வந்து இருக்கிறதா சொன்னானா. நாங்கள் மறுபடியும் திரும்பி வர்ற வரைக்கும் அவன் இங்கே தான் இருக்கிறதா சொல்லியிருக்கான். மாதவன் இங்கு வரப்போகிறான். முதலாக அவனும் அவளுமாக இந்த வீட்டில் தனி குடித்தனம் நடத்தப் போகிறார்கள். அது தற்காலிகமாகத்தான் என்றாலும் பயத்தினால் மாலதியின் உடல் நடுங்கியது. 1000 ஜாக்கிரதைகளும் 1000 புத்திமதிகளும் ரகசியமாக சொல்லிவிட்டு லக்ஷ்மி அன்று சாயந்தர வண்டிக்கு கணவனுடன் ஊருக்கு புறப்பட்டாள். நேர் விரோதமாக ராகவன் மாலதியிடம் ஒன்றுமே சொல்லிக்கொள்ளவில்லை. விடை மட்டும் பெற்றுக்கொண்டு புறப்பட்ட அவர் நிம்மதியுடன் போவதாக மாலதிக்கு தோன்றியது. மாலதி எல்லா விளக்கையும் எரியவிட்டு வாசல் கதவையும் தாழ் போட்டுக்கொண்டு மாதவன் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தாள். அவன் வரவை எண்ணி முதலில் பயப்பட்டு கொண்டிருந்த அவள் நேரம் ஆக ஆக அவன் வந்தால் போதும் என்று நினைக்க ஆரம்பித்து விட்டாள். பாவம், அந்த வீட்டில் அவளுக்கு இரவில் தனியாக இருந்து பழக்கமில்லை. இருப்பு கொள்ளாமல் தவித்த அவள் கடிகாரத்தை கவலையுடன் கவனித்தாள். மணி 8க்கு மேல் ஆகிவிட்டது. சாயந்தர வண்டியில் அத்தையை ஏற்றிய பிறகு நேராக இங்கே வர வேண்டியது தானே. ஒரு வேளை வராமலே இருந்து விட்டால்? மாலதிக்கு குப்பென்று வியர்த்தது. ஐயோ, இரவு முழுவதும் இந்த வீட்டில் தனியாக இருப்பதா? மணி 9 ஆகியது. அதற்கு மேல் மாதவன் வருவான் என்ற நம்பிக்கையை அவள் இழந்து விட்டாள். வருவதாக தன் தந்தைக்கு பயந்து கொண்டு பொய் கூறி அவன் ஏமாற்றி விட்டான். அவள் கூடத்தில் சோஃபாவில் படுத்தாள். பக்கத்து வீட்டுக்கு சென்று சந்துருவை துணைக்கு கூட்டி வரலாம் என்று நினைத்தாள். ஆனால் அதற்கு கூட இடம் கொடுக்கவில்லை அவளுடைய அலுப்பு. அவளுக்கு ஏற்பட்ட ஏமாற்றம் திடீரென்று அவள் உடம்பில் ஒரு அசதியை உண்டாக்கியது. கூடத்து விளக்கை அணைக்காமல் படுத்தவள் கண்களை இறுக மூடிக்கொண்டு தூங்க முயன்றாள். மணி 9:45. வாசல் கதவை லேசாக தட்டுமூலி கேட்டது. மாலதி முதலில் பிரமை என்று நினைத்து எழுந்திருக்காமல் இருந்தாள். மீண்டும் சற்று பலமாக அந்த ஒலி கேட்டது. மாலதி விரைவுடன் எழுந்து கண்ணாடியை பார்த்து தன் தலையை லேசாக வாரிக்கொண்டாள். கடைசியில் மாதவன் வந்துவிட்டான். கடவுளே, எங்களுடைய இந்த சந்திப்பு பழையபடி மனவேற்றுமையுடன் முறிந்து விடாமல் நல்ல விதமாக ஆரம்பமாக அமையட்டும். பிரமாதமாக அன்பை பொழிந்து அவர் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் மனக்கசப்பு இன்னும் வளராதிருக்கட்டும் என்று கதவை திறப்பதற்கு முன்பு கடவுளை வேண்டிக் கொண்டே திறந்தாள். வாசல் கதவை திறக்கும் போதே விளக்கை போட்டு கொண்டு விட்டதால் விளக்கு வெளிச்சத்தில் அங்கே நின்று கொண்டிருந்தவனை கண்டதும் மாலதி அதிர்ச்சி அடைந்தாள். அங்கே நின்றவன் மாதவன் அல்ல, முரளிதான் குரூர புன்னகையுடன் அங்கே நின்று கொண்டிருந்தான். மாலதி சட்டென்று கதவை மூட முயன்றாள். ஆனால் அதை தெரிந்து கொண்டவன் போல் அவன் தன் ஒரு காலை முதலில் உள்ளே வைத்து கதவை மூட முடியாமல் தடுத்தான். நீ வெளியே போறியா? கூச்சல் போட்டு யாரையாவது கூப்பிடட்டுமா என்று மாலதி மிரட்டினாள். அவன் அதை சட்டையே செய்யவில்லை. உள்ளே நுழைந்து கதவை இறுக மூடி தாளிட்டான். மாலதி சமையல் அறையில் நுழைந்து கதவை தாழ் போட்டு கொண்டு விட்டால் தனக்கு ஆபத்தில்லை என்று கருதி உள்ளே ஓட முயன்றாள். ஆனால் முரளி அதையும் எதிர்பார்த்தவன் போல ஒரே பாய்ச்சலில் பாய்ந்து அவளுடைய பின்னலை பிடித்து இழுத்து அவளை நிறுத்தினான். அந்த பின்னலை பிடித்த பிடியை விடாமலே உள்ளே அவளை தரதரவென்று இழுத்து கொண்டு போனான். மாலதி அந்த சமயத்தில் தன் அவல நிலையை மறந்தாள். கடவுளை வேண்டிக் கொள்ளவும் அவளுக்கு தோன்றவில்லை. அத்தான், மாதுவத்தான், எங்கே இருந்தாலும் ஓடி வாருங்கள். எனக்கு போதும் இந்த தண்டனை. இந்த அயோக்கியனிடமிருந்து உங்கள் உரிமை பொருளை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று மனதுக்குள் புலம்பினாள். இவனை பற்றி மாதவனிடம் சொல்லாமல் விட்டது எவ்வளவு பிசகு என்பதை அந்த சமயத்தில் தான் உணர்ந்தாள். ஆனால் இனிமேல் அதை நினைத்து வருந்தித்தான் என்ன செய்ய முடியும்? மாலதி திடீரென்று முரளி எதிர்பாராத சமயத்தில் அவன் கன்னத்தில் பளீரென்று அரைந்து முதலில் தன் பின்னலை அவன் பிடியிலிருந்து விடுவித்து கொண்டாள். உன் புருஷன் மாதவன் வருவான்ற தைரியம் கொஞ்சம் இருந்தால் கூட நீ அதை மறந்துடு. அவன் வரப்போகிறது இல்லை என்பதை உனக்கு தெரிவிக்க சொல்லி பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் செய்த போது நானும் அவன் பக்கத்தில் தான் இருந்தேன். உனக்கு அவங்க சொல்லியிருப்பாங்களே, பொய், சுத்த பொய். பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருந்தா அவங்க எனக்கு கட்டாயம் சொல்லியிருப்பாங்க. அவர் வருவார், நீ மரியாதை வெளியே போயிடு. இப்போ நான் வெளியே போயிட்டா இந்த மாதிரி அருமையான சந்தர்ப்பம் எனக்கு மறுபடி கிடைக்குமா? மாலதி நயமாக பேசி அவனை வெளியே அனுப்பிவிடுவது தான் நல்லது என்று நினைத்தவளாய், முரளி, உன் காலில் விழுந்து வேணுமானாலும் கெஞ்சி கேட்குறேன். நான் தியேட்டரில் நடந்து கொண்ட முறை தப்பு. என் சிநேகிதி உஷா சொன்னது மாதிரி வம்பத்தான் விலைக்கு வாங்கிட்டேன். அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். என்னையும் உன் தங்கை மீனா மாதிரி நினச்சிட்டு விட்டுடு. தயவு பண்ணு முரளி. முரளி ஈவு இரக்கமில்லாமல் உறக்க சிரித்து விட்டு சொன்னான், இதை பாரு, இப்போ நீ விடும் இந்த கண்ணீரை உன் ஆயுசு முழுதும் நினச்சி இன்றைய இரவை நினைத்து நினைத்து அழணும். நான் எதிர்பார்க்கறது அதுதான். அவ்வளவு சுலபமாக நீ நினைக்கிறது நடக்காது. இந்த வீட்டிலிருந்து நீ உசுரோடு வெளியவே போக முடியாது. நீ நினைக்கிறது நடக்கும் முன் உன் உயிர் உன் உடலை விட்டு ஓடிவிடும், ஜாக்கிரதை என்று மாலதி வெறி பிடித்தவள் போல கத்தினாள்.
அதையும் தான் பார்க்கலாமே என்று கூறியபடி முரளி மாலதியை நெருங்கினான். மாலதியை சுற்றிலும் பார்த்தாள். எந்த ஆயுதமும் அவள் கண்களில் தென்படவில்லை. மூளையுடன் மூளையாக உடலை ஒடுக்கிக் கொண்டு நின்றாள். முரளி அருகில் நெருங்கிவிட்டான். அவள் தன் பலம் கொண்ட மட்டும் தன்னை அறியாமல் உரத்த குரலில் மாதுவத்தான் மாதுவத்தான் என்று அலறினாள். முரளி கூட ஒரு நிமிஷம் அந்த அலறலில் மிரண்டு நின்று விட்டான். அதே சமயத்தில், ஹலோ முரளி, என்னப்பா இங்கே கலாட்டா என்று கேட்டுக்கொண்டே மாடியிலிருந்து சாட்சாத் மாதவனே இறங்கி கொண்டிருந்தான். மாலதி தன் கண்களை நம்பாமல் இருந்த போதிலும் அவன் எப்படி மாடிக்கு வந்தான் என்பதை ஒரு நொடியில் புரிந்து கொண்டு விட்டாள். கடைசியில் அவள் முரளியிடமிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டாள். இனிமேல் அவளுக்கு பயம் இல்லை. மாலதி தன் மாங்கல்யத்தை எடுத்து கண்களில் ஒற்றி எடுத்தாள். அதை கவனித்த மாதவன் புன்னகையுடன் முரளியை நெருங்கினான். முரளி தடுமாறினான். நீங்கள் மாடியில் இருந்தீங்க, இங்கே வரப்போகிறதில்லைன்னு ஃபோன் பண்ணிங்களே என்று சமாளிக்க முயன்றான். நான் மாடியில் தான் இருந்தேன். மாலதி உங்ககிட்ட சொல்லலையா? அதனால தான் அவள் மாதவத்தான் அப்படின்னு சொன்ன உடனே கீழே இறங்கி வந்தேன். மாதவன் அவளை விஷமமாக பார்த்து கொண்டே கூறினான். அவளும் அவன் வந்த வழி தனக்கு தெரிந்துவிட்டது என்பது போல அவனை புன்னகையுடன் பார்த்தாள். அதை கவனித்த முரளி மாலதியை குரோதத்துடன் பார்த்து, ஏன் மாலதி, வீட்டில் யாருமே இல்லைன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன என்று அவனை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே கூறினான் முரளி. அட பாவி என்று கத்திய மாலதி மாதவன் முகத்தை திகழுடன் நோக்கினாள். அவன் முகம் கடுமையாக மாறியது. மாலதி பதைக்கும் குரலில், ஐயோ அத்தான், அவன் சொல்கிறத நம்பாதீங்க, அவன் ஏதோ பழைய விரோதத்தில் உளறான். மாதவன் மாலதியை ஏறெடுத்து கூட பார்க்காமல் பேசினான். நல்லது மாலதி, உனக்கு துணை வேணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்தேன். நீயே ஏதோ ஏற்பாடு பண்ணிட்ட போல் இருக்கு. சரி, நான் வரேன். மாலதி ஓடி சென்று அவனுடைய 2 கரங்களையும் பிடித்து கொண்டு கெஞ்சினாள். அத்தான், என்னை நம்புங்க, அவன் சொல்கிறது அத்தனையும் போய், அவங்ககிட்ட இருந்து என்னை காப்பாற்றுங்கத்தான் என்ற மாலதி கடைசியில் அழ ஆரம்பித்து விட்டாள். உண்மையில் அவள் தன்னை அப்படி அவன் உதறிவிட்டு வெளியேறுவான் என்று எதிர்பார்க்கவே இல்லை. என் முரளி கூட தன் பொய்யை மாதவன் அவ்வளவு சுலபமாக நம்பிவிடுவான் என்று நினைக்கவே இல்லை. அவனே வியப்புடனும் பிரமிப்புடனும் இந்த புது திருப்பத்தை பார்த்து கொண்டிருந்தான். மாலதி, உன்னை எனக்கு நல்லா தெரியும். உன்னையாவது நான் காப்பாற்றுறதாவது, இதை போல் பல முரளி வந்தால் கூட நீயே காப்பாற்றிக்குவியே. உன் பாதையில் குறுக்கிட நான் யார்? நான் போகிறேன். முரளி மாலதியை பார்த்து ஏளனமாக சிரித்தான். மாலதி தடால் என்று மாதவனின் கால்களில் விழுந்து தன் 2 கரங்களையும் குவித்தவாறு கெஞ்சினாள். அத்தா, முன்ன ஒரு சமயம் நீங்கள் சொன்னீங்களே, நினைவிருக்கா? என்னை சுற்றி நானே ஒரு வட்டம் போட்டு நான் என்ற நினைவு, அகந்தை, அந்த நிலைக்கு ஒரு அழிவு ஏற்படும் போது என்னை ஏற்றுக்குவேன்னு சொன்னீங்களே. இன்றைக்கி நான் உங்களுடைய மனைவி என்ற ஒரு நினைவை தவிர எனக்கு வேறு எந்த நினைப்புமே இல்லை தான். உங்கள் மனைவியை காப்பாற்றுங்க. மாதவன் புன்னகையுடன் அவளை தூக்கி நிறுத்தினான். நீ என் மனைவி என்ற நினைவு மட்டும் உனக்கு இருந்தால் இவ்வளவு தூரம் உன்னை காப்பாற்றும்படி என்னை ஏன் கெஞ்சுகிறாய் மாலதி? அந்த கணவன் மனைவியை இந்த மாதிரி நிராதரவாக விட்டு செல்வானா? மாலதிக்கு புரிந்து விட்டது அவன் கூறியதன் பொருள். அவள் ஆனந்த மிகுதியினாள் திணறினாள். தன்னை மறந்த அவள் மாதவனின் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டு அழுதாள். மாதவன் பரிவுடன் அவள் தலையை வருடியவனாக சொன்னான். மாலதி, முதல்ல நம்ம விருந்தாளியை தகுந்த முறையில் கௌரவத்தை அனுப்பிடுவோம். இந்த தடவை அந்த வாய்ப்பை எனக்கு கொடு. முரளி மெல்ல நழுவ முயன்றான். ஆனால் மாதவன் ஒரே பாய்ச்சலில் அவன் சட்டை காலரை பிடித்து நிறுத்தினான். முரளி, மாலதி எனக்கு கல்யாணமாகாதவ, தானே உன்னை தண்டிச்சிட்டா. ஆனால் அவள் இன்னைக்கு என்னோட மனைவி. உன்னை நான் அவ்வளவு சுலபமாக விட போகிறதில்ல. மாலதி அதிர்ச்சியுடன் கேட்டாள். இவன் விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? நீ சொல்லலைனாலும் உஷா விவரமாக சொல்லிட்டா. அடி கள்ளி, இந்த உஷா கடைசி வரைக்கும் முரளியை பற்றி அத்தாங்கிட்ட தான் சொன்னதை என்கிட்ட சொல்லவே இல்லையே. மாதவன் கடுமையுடன் முரளியிடம் சொன்னான். சாயந்தரத்துலேருந்து மாலதிக்கு நான் துணைக்கு வர்றதை பற்றியே நீ துணைப்புனதும் எனக்கு சந்தேகம் வந்தது. வேணும்னே நான் வரப்போகிறதில்லேன்னு ஃபோனில் பேசுகிறத மாதிரி பாவனை பண்ணேன். நீ சைக்கிளில் இங்கே வர்றதுக்காக கிளம்புனதும் டாக்ஸியில் உன்னை தொடர்ந்து இங்கே வந்தேன். உன்னை போலீஸில் ஒப்படைச்சிட போகிறேன். முரளி மாதவனின் கால்களில் விழுந்து கெஞ்சினான். சார், என்னை மன்னிச்சிருங்க சார், இனிமேல் நான் அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன் சார். அவன் கெஞ்சிய முறை பரிதாபத்தை விட ஒருவித அருவருப்பையே மாலதி மாதவன் இருவருக்கும் உண்டாக்கியது. மாலதி வெறுப்புடன் சொன்னாள். அவர்கள் வீட்டில் நாம் குடியிருக்கிறவர்கள். மீனாவை நினச்சி இவனை நாம் விட்டுருவோம். போலீஸும் வேணாம், வம்பும் வேணாம். மாலதி, இனிமேலும் இவன் இருக்கிற வீட்டில் நாம் குடியிருக்க முடியுமா? அயோக்கிய ராஸ்கல், நான் கூடிய சீக்கிரம் காலி பண்ணிடுறேன்றத நீயே உன் வீட்டில் போய் சொல்லிக்க போ என்று கூறியபடி அவன் கழுத்தை பிடித்து தள்ளிக்கொண்டே வாசல் பக்கம் சென்றான்.
முரளியை பற்றி முழு விவரம் தெரிந்த பின்னும் மாதவன் முதலில் கொஞ்ச நேரம் தன்னை அழ வைப்பதற்காக அப்படி கடுமையாக நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்று மாலதி நினைத்தாள். அது மட்டுமா, எவ்வளவு சாமர்த்தியமாக இன்று நடந்து கொண்டார். ஸ்டேஷனிலிருந்து நேராக இங்கே வந்திருந்தால் இவ்வளவு தூரம் கூட நடந்திருக்காது. முரளியின் விஷயம் தெரிந்திருந்தும் அவனை முன்னே போகவிட்டு அவளை கொஞ்ச நேரம் தவிக்க விட்டு பிறகு சாவதானமாக ஆகாசத்திலிருந்து குதிப்பது போல மாடியிலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். அதற்கு மேலும் ஒரு நாடகம் ஆடவில்லை என்றால் அவள் தன் மனதை திறந்து கொட்டி கதறினாலே அது நடந்திருக்குமா? அப்பப்பா, எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்திருந்தால் அந்த சமயத்தில் அவ்வளவு நிதானமாக நடந்திருக்க வேண்டும். மாலதி சிந்தனை கலைந்து நிமிர்ந்து நோக்கியவள் முகம் சிவக்க சங்கடத்துடன் நெளிந்தாள். மாதவன் தூரத்திலேயே நின்று தன் கரங்களை பின்னால் கட்டியபடி அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வையில் இருந்த ஏதோ ஒன்றை கண்டு மாலதி எச்சரிக்கை அடைந்தாள். மாலதி, அன்னைக்கு நீ துரோகி, இங்கே வராத அப்படின்னு என்னை விரட்டின. இப்போவும் நான் விலகித்தான் நிற்கிறேன். எனக்காக உன் மனக்கதவு திறந்திருக்குமா என்று சந்தேகம்தான் அதுக்கு காரணம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட பேசினது முரளிக்காக கூட பேசியிருக்கலாம். அதை சாதகமாக்கி கொள்ள நான் விரும்பலை. மாலதி தன் பார்வையை உயர்த்தி அவனை ஒரே ஒரு தடவை நோக்கினாள். அவனுடைய இந்த சொல்லடி தனக்கு வேண்டியது தான் என்று நினைத்தாள். ஆனால் தான் இன்று மட்டுமல்ல, என்றோ மனக்கதவை திறந்து வைத்து காத்திருப்பதை அவனுக்கு உணர்த்த விரும்பி துடித்தாள். அவ்வளவுதான். அடுத்த நிமிஷமே விடுவிடுவென்று நடந்து அவன் நிற்கும் இடத்துக்கு வந்து அவன் பாதங்களில் சரிந்தாள். அதே நிமிஷம் இத்தனை நாட்களாக அவள் அம்மா கூறிக்கொண்டிருந்த அந்த நிறைவை அனுபவத்தில் உணர்ந்தாள். இத்தனை நாட்களாக அவன் அருகிலோ அவன் பிரிவிலோ எதிலுமே அவள் அறிந்திராத ஒரு அமைதியை அந்த வினாடியில் தான் அடைந்ததை எண்ணி தன்னுள் வியந்தாள். மாதவன் அவளை வாரி எடுத்தான். மெல்ல அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்த மாலதி கேட்டாள், உஷா, இந்த முரளியை பற்றி முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கலைன்னா நீங்கள் அவன் சொன்னதைத்தானே நம்பியிருப்பீங்க. அசடே, நான் நம்புவேனா? மாலதி, நீயும் நானும் ஒரே நிழலில் வளர்ந்து பழகியவர்கள். என்னை விட உன்னை தெரிஞ்சுக்கிட்டவன் யாருமே இருக்க முடியாது. அப்படி இருக்க முரளி உளர்னதை நான் நம்பிடுவேன்ற அளவுக்கு தான் நீ என்னை தெரிஞ்சிட்ருக்க இல்லையா என்று உணர்ச்சியுடன் கேட்டான். மாலதிக்கு கண் கலங்கியது. இமை கொட்டவும் மறந்து அவனையே பார்த்தாள். உண்மையிலேயே அவனை இதுவரையில் அவள் புரிந்து கொள்ள முயற்சி செய்து கூட பார்க்கவில்லை என்பதை அவள் உணர்ந்தாள். அத்தான், உண்மையிலே உங்களை நான் புரிஞ்சிக்கலை. இல்லாட்டினா உஷாவுக்கும் உங்களுக்கும் இடையில நான் குறுக்கிட்டு இருப்பேனா? மாதவனின் நெற்றி சுருங்கி இருந்தது. நீங்கள் உஷாவை காதலிக்கிறது தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக நான் இந்த விவாகத்துக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். மாதவன் பரிகாசமாக சொன்னான். நீ என்னவோ என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ண மாதிரி பேசுறியே. எப்படியோ இந்த கல்யாணம் உன் சம்பந்தமின்றி தானே நடந்திருக்கிறது. மாலதி வெட்கத்துடன் முகம் சிவக்க அவனிடமிருந்து விலக முயன்றாள். ஆனால் மாதவன் அவளை தன் அணைப்பிலிருந்து விலகாமல் நடந்து சென்று கூடத்தில் உள்ள சோஃபாவில் அவளை உட்கார வைத்து தான் எதிரே நின்றபடி பேசினான். மாலதி, நீ நினைக்கிற மாதிரி நம்ம கல்யாணம் வெறும் என்னுடைய நன்றி உணர்ச்சியின் அடிப்படையில் மட்டும் நடந்துடலை. என்னை பெத்தவ கூட அறிந்து கொள்ளாத என்னுடைய ரகசியத்தை என் மாமா எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டார். எங்கோ என் இதயத்தின் அடித்தளத்தில் புதைத்துவிட்டு நானே மீண்டும் நினைத்து பார்க்க கூட நடுங்கி கொண்டிருந்த வேளையில் அவர் எப்படியோ துருவி அறிந்து என் விருப்பத்தை பூர்த்தி செய்து விட்டார். என் விருப்பம் ஒன்றை மட்டும் மதித்த அவர் மற்றவர்களது விருப்பத்தை பற்றி நினைத்து பார்க்க கூட மறுத்துவிட்டார். அது என்ன ரகசியம் எனக்கு தெரியாமல்? இப்போது அதை சொல்வதற்கு என்ன மாலதி? உன்னால் மண்ணாந்தே என்று இகழப்பட்ட என் நெஞ்சத்திலும் எப்படியோ காதல் மட்டும் துளிர்த்து விட்டது. ரகசியமாக எனக்குள்ளேயே போற்றி வைத்திருந்த என் காதல் நிறைவேறுவது கடினம் என்பதை அறிந்து எனக்குள்ளேயே வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனால் நீ நினைப்பது போல பாவம் உஷாவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. உஷாவிடம் என் மனநிலையை விவரித்தேன். அவள் கூட என்னை ஏதோ தவறாக நினைத்து கொண்டிருக்கலாம். ஏனெனில் அவளுடன் நான் பேசிய 2 நாட்களுக்கெல்லாம் அவளுக்கும் பாஸ்கருக்கும் திருமணம் நடக்கப் போவதாக பத்திரிகையில் பிரசுரமாகி இருந்தது. உஷா பேசியதின் பொருள் மாலதிக்கு இப்போதுதான் புரிந்தது. அவள் தான் ஏமாந்து விட்டதாகவும் இந்த தவறுக்கு யாருமே பொறுப்பில்லை என்றும் அப்படித்தானே குறிப்பிட்டாள். என்னை அறியாமல் என் காதலை நீ உணர்ந்து கொள்ளும் முறையில் நடந்துவிடப் போகிறோனோ என்ற பயத்தில் உன்கிட்ட இருந்து நான் விலக ஆரம்பித்தேன். அப்படியானால் இவன் காதலித்த பெண் தானா? மாதவன் அவளுடைய குழப்பத்தை புரிந்து கொண்டான். ஆமாம் மாலதி, உன்னைத்தான் நான் காதலித்தேன். நான் விலக உன் பரிகாசமும் கிண்டலும் அதிகமாயின. நீ என்னை துரத்தி நெருங்க ஆரம்பித்தாய். நாளடைவில் அதையே உன் விளையாட்டாகவும் வைத்து கொண்டு விட்டாய். அதுவும் முக்கியமாக உனக்கு டியூஷன் சொல்லித்தரும் சமயங்களில் என் ரகசியத்தை கண்டுபிடித்து விடப் போகிறாயே என்று உன் முகத்தை நிமிர்ந்து பார்க்க கூட பயப்படுவேன். என்னுடைய கோழைத்தனம் என்று அதை நினைத்து மேலும் நீ என்னை வம்பு கிழப்பாய். நான் உனக்கு பயப்படலை, உன்னுடைய சூட்சும புத்திக்கு பயந்தே விலகினேன்.
மாதவன் தன்னை காதலித்தான் என்பதை நினைக்கும் போதே அவளுக்கு வேடிக்கையாக இருந்தது. அவன் தந்தை அறிந்த ரகசியத்தை அவளால் மட்டும் தெரிந்து கொள்ள முடியவில்லையே. ஆனால் அவளை தவிர மற்றவர்களுக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்கிறது. அதனால்தான் அவள் தந்தையும் உஷாவும் மாலதியையே குற்றம் சாட்டி பேசினார்கள். இப்போது தான் அவளுக்கு எல்லா குழப்பமும் தெளிந்தது. பாவம், அவனை அவள் எப்படியெல்லாம் மாட்டுவித்தாள். நான் கூசாமல் வீட்டை விட்டு ஓடிப்போ என்று கல்யாணத்துக்கு முன்பு இதே காலில் யோசனை சொன்னாளே. கல்யாணம் நடந்த பிறகும் தன் மனதை வெளியிடாமல் அவளுடைய அலட்சியங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு எவ்வளவு பொறுமையாக இருந்திருக்கிறார். மாலதி மாதவனிடம் தன் சந்தேகத்தை கேட்டுவிட்டாள். அதான், அதை ஏன் நீ இங்கே என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிங்க? மாதவன் குனிந்து அவள் உட்கார்ந்திருந்த சோஃபாவின் இரு கைப்பிடிகளிலும் தன் இரு கரங்களையும் ஊன்றி அவள் முகத்தருகில் தன் முகத்தை நீட்டி, எதை என்று குறும்புடன் கேட்டான். அதுதான் நீங்கள் என்னை என்று ஆரம்பித்த மாலதி வெட்கத்துடன் அதை முடிக்காமலே நிறுத்தினாள். காதலிக்கிறதையா? சொல்லியிருந்தா மட்டும் அடுத்த முகூர்த்தத்திலே நீ எனக்கு கழுத்து நீட்டியிருப்பியா? இந்த மண்ணாந்தை மாதுவின் முகரக்கட்டைக்கு காதல் ஒரு கேடா என்று கைத்தட்டி ஏளனம் செய்து என்னை தலை நிமிர ஒட்டாமல் செய்திருப்பாயே. செல்லமாக அவள் கன்னத்தில் தட்டிவிட்டு, கல்யாணத்துக்கு முன்பு நீ உத்தரவிட்டும் நான் ஓடாத காரணம் இந்த காதல் என்ற சுயநலம்தான். உன்னுடைய பழைய கேள்விக்கும் என் விடையை இன்று விளக்கிவிட்டேன். மாலதி முகம் வேதனையினால் கூப்பியது. 2 நிமிஷங்கள் மௌனமாக இருந்துவிட்டு அவனிடம் கேட்டாள், அத்தான், நம் கல்யாணம் நடந்த பிறகாவது உண்மையை நீங்கள் சொல்லியிருக்கலாமே. எவ்வளவோ வேதனைகளை தவிர்த்திருக்கலாம். அத்தையும் நீங்களும் வீட்டை விட்டு வெளியேறும்படி கூட நேர்ந்திருக்காது. அன்றைய இரவு நமக்கு முதல் இரவாகவா இருந்தது மாலதி? நான் உன் காதலை பற்றி பேசவோ என் மனநிலையை விளக்கவோ அன்ற சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்? பாண்டியன் சபையில் நீதி கேட்க வந்த கண்ணகி மாதிரி இல்லை நீ வந்த. நான் கூட உன்னை பார்த்ததும் பயந்தே போயிட்டேன். அப்போது நான் ஏதாவது சொல்லியிருந்தா உனக்கு இன்னும் ஆத்திரமும் துக்கமும் அதிகமாயிருக்கும். அதனால தான் பொறுத்து பார்ப்போன்னு பொறுமையை கடைப்பிடிச்சேன். ஆமாம், பெரிய பொறுமையின் பூஷணந்தான். அதுக்கு பிறகு உங்களுக்கு சொல்ல சந்தர்ப்பமே கிடைக்கலையாக்கும். ஏன் கிடைக்காமல் மாலதி? உனக்கு புடவை ஒன்றை பரிசாக வாங்கி வந்தேனே, அந்த பரிசை நீ வேண்டா வெறுப்பாக கையில் பெற்றிருந்தால் கூட நான் அன்னைக்கு ராத்திரி அதை சொல்லியிருப்பேன். ஆனால் நீ முகத்தில் வீசி எறிஞ்ச. அதுக்கு மேலே எனக்கு அதை பற்றி பேசவே பிடிக்கல. நீ ஒரு நாள் ராத்திரி திருவல்லிக்கேணியில் தங்கினாயே, அன்று உண்மையிலேயே நான் உற்சாகத்தில் என் கதையை சொல்ல நினச்சேன். நீயோ வேற ஒரு கதை பேசி என் உள்ளத்தை கொதிக்க வைத்து விட்டாய். தீபாவளி அன்று நம்பிக்கையுடன் மீண்டும் சொல்ல ஆரம்பித்தேன். நிலைமையை மிகவும் மோசமாக்கிவிட்டாய். அதற்கு பிறகு உங்கள்கிட்ட அதை பற்றி பேசுகிறதே இல்லைன்னு உறுதி பண்ணிக்கிட்டேன். மாலதி புன்னகையுடன் எழுந்தாள். அவன் 2 கரங்களையும் இழுத்து தன்னை சுற்றி வளைத்தபடி, அத்தான், உங்களுக்கு இப்போ என் மேலே எந்த வருத்தமும் இல்லையே என்று கொஞ்சலுடன் கேட்டாள். அது நான் கேட்க வேண்டிய கேள்வி. நீ கூட சொல்ல வேண்டாம். என்னை நேருக்கு நேராக ஒரு முறை பார்த்தன்னா போதும், அந்த பார்வையிலே நான் தெரிஞ்சுக்கிடுவேன் என்று கூறினான். ஆனால் மாலதி மாட்டேன் என்பது போல தலையசைத்துவிட்டு அவன் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டாள். மாலதி என்று தன் குரலை குழைவில் தேய்த்து எடுத்து மாதவன் அவளை கூப்பிட்டான். அவன் கூப்பிட்ட மாதிரியிலேயே தன்னை மறந்த மாலதி சட்டென்று தலை நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவள் மனதில் பேச நினைத்ததை, அவள் பேச விரும்பியதை, அவன் கேட்க காத்திருந்ததையெல்லாம் அந்த ஒரு நிமிஷ பார்வையில் அவள் பேசிவிட்டாள். மாதவன் அவளை தன் மார்போடு அணைத்தபடி, மாலதி, இந்த பார்வை ஒன்றே எனக்கு போதும். இதற்காகவே இத்தனை நாட்கள் நான் தவம் செய்தேன் என்று கூறினான். மாலதி தன் 2 கரங்களையும் மாதவனின் கழுத்தை சுற்றி மாலையாக வளைத்து உரிமையுடன் அவள் தோளில் தன் தலையை சாய்த்து கொண்டான். அழகான காதல் கதை நிறைந்தது. ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் வேறு ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.